Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கு இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி அந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து 2 வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் என்னென்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நான் ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ணணும், அந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கணும். அது எந்தெந்த நம்பருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் a is equal to bq plus rங்கிற யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். இப்போ நம்ம 3ங்கிற நம்பரை யூஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணுறோம். 3ங்கிற நம்பரை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோங்கிறப்ப அந்த 3ங்கிறது எனக்கு டிவைசராக இருக்குது. அதாவது பியோட வேல்யூ தான் வந்து 3ஆக இருக்கும். அப்படின்னா a is equal to 3 into q ப்ளஸ் ரிமைண்டர் வந்து எனக்கு 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா a is equal to 3q plus 2ன்னுட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் கிடச்சிருக்கு. இப்போ ஏங்கிறது தான் டிவிடெண்ட், அதாவது அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிற அந்த டிவிடெண்ட்டை தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எந்த நம்பரை வச்சு 3ஆல், அதாவது நம்ம ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணுறோம், அந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 வந்து எனக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கணும். அந்த நம்பர்ஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நிறைய நம்பர்ஸ் வந்து இருக்கும். நான் ஒரு 3 to 4 நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ நான் குவாஷன்ட்டுக்கு பதிலாக 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். குவாஷன்ட்டுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா a is equal to 3 into 0 plus 2ன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா 3 into 0 0, 0 plus 2ஓட வேல்யூ எனக்கு 2 கிடச்சிருக்கும். அடுத்து a is equal to குவாஷன்ட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 3 into 1 plus 2, அப்படின்னா 3 into 1 வந்து 3, 3 plus 2ஓட வேல்யூ 5 கிடச்சிருக்கும். அடுத்தது குவாஷன்ட்டுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா a is equal to 3 into 2 plus 2, 3 into 2 வந்து 6, 6 plus 2 வந்து எனக்கு 8 கிடச்சிருக்கும். அடுத்து நான் க்யூக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a is equal to 3 into 3 plus 2, அப்படின்னா 3 into 3ஓட வேல்யூ 9, 9 plus 2ஓட வேல்யூ 11. இதே மாதிரி நான் குவாஷன்ட்டுக்கு பதிலாக ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்தோம்னா எந்தெந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா 2, 5, 8, 11 எக்ஸெட்ரா, இந்த நம்பருக்கு எல்லாமே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து செகண்ட் சம்மோட கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா, ஒரு மேன் வந்து இருக்கார். அந்த மேன்கிட்ட மொத்தம் 532 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து இருக்குது. அந்த 532 ஃப்ளவர் பாட்ஸையுமே வந்து அவர் ரோஸில் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதில் ஒவ்வொரு ரோக்குமே வந்து அவர் 21 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து வைக்கிறாரு. அப்படின்னா மொத்தம் எத்தனை ரோஸ் வந்து அவருக்கு தேவைப்படும், அதாவது 532 ஃப்ளவர் பாட்ஸையும் வைக்கிறதுக்கு அவருக்கு மொத்தம் எத்தனை ரோஸ் வந்து தேவைப்படுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வந்து மீதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a is equal to bq plus rங்கிறது ஃபார்முலா. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 532. அப்படின்னா ஏக்கு பதிலாக 532வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா ஒரு ரோவில் எத்தனை ஃப்ளவர் பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். அதனால் பிக்கு பதிலாக 21 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ட்டு q ப்ளஸ் r. இப்போ நான் இந்த q அண்ட் ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த q அண்ட் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா தான் எத்தனை ரோஸ் வந்து தேவைப்படும், அடுத்து எத்தனை ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து மீதம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் இங்கே க்யூக்கு பதிலாக நான் 20 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 20 into 20 எனக்கு 400, நியர்பை 400 தான் எனக்கு கிடைக்கும். இல்லைன்னா 450க்குள்ளே தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு டோட்டல் 532 இருக்குது. அதனால ஒரு 25ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 21ஐயும் 25யும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 5 1s are 5, 5 2s are 10, 2 1s are 2, 2 2s are 4. அப்படின்னா 5 2 5, அப்படின்னா நியர்பை 5 to 5 வந்திருக்கு. அப்படின்னா 532ங்கிறதுக்கு நியர்பையில் தான் வந்து 525 வந்து இருக்குது. அப்படின்னா 532 is equal to 21 into 25. ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப 525 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ரிமைண்டர் வேணும்னா 532வையும் 525யும் மைனஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா 532 minus 525 ரெண்டுமே மைனஸ் பண்ணனா எனக்கு 7 கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு ரோக்கு வந்து 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து வச்சாங்கன்னா மொத்தமாக எத்தனை ரோஸ் வந்து வேணும்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் மொத்தம் 25 ரோஸ் வந்து வேணும். ஏன்னா குவாஷியன்ட்டோட வேல்யூ 25 கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவர்.
எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வந்து ரோஸில் அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் ஃப்ளவர் பாட்ஸ் லெஃப்ட் ஓவர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதாவது எந்த ரோஸ்லையுமே அரேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.